அதாவது பெண்ணுக்கும் ஆணுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பெண்ணுன்னா யார் அப்படின்னா அவள் தலைமை பண்பு, அவளுடைய இயல்பே தலைமை பண்பு. ஆணுக்கு வந்து ஒரு தலைமை பண்புடைய பெண்களுக்கு உதவி செய்வது தான் ஆணின் இயல்பு பண்பு. அவ்வளோதானே. எதனால் பெண்கள் தலைமை பண்புக்கு தகுதியானவர்கள் அப்படின்னா, பெண்கள் வந்து கடுமையாக உழைக்கக்கூடியவங்க. கடுமையானா அதாவது அவங்க உழைப்பில் எளிமை இருக்கும். ஆனால் வந்து தூங்காமல் கொள்ளாமல் அவங்களால நல்லா உழைக்க முடியும். அந்த தூக்கங்கிறது இல்லை, அந்த உழைப்பில் இன்பத்தை தேடுகிறவர்கள் பெண்கள். ஆனால் ஆண்கிறவன் எப்படின்னா அப்படி உழைக்க மாட்டான், உழைக்க ஆசைப்பட மாட்டான், சோம்பேறி. ஆண்கிறவன் வந்து நல்ல ஓய்வெடுப்பதில் ரொம்ப கில்லாடி. இது பெண்களுக்கு ஆண்களிடத்தில் வியப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்னென்னா, பெண்களுக்கு வியப்பாக இருக்கும். ஆண்களுடைய ஓய்வு எடுக்கிற அந்த பண்பு இருக்குல்ல, இது பெண்களுக்கு வியப்பாக இருக்கும். ஆண்களுக்கு பெண்களிடத்தில் என்ன பிடிக்கும் அப்படின்னா, உழைக்கிற பண்பு, அந்த தொடர்ச்சியாக உழைப்பது. 24 மணி நேரம் தூக்கம் கூட அவங்களுக்கு பெரிய தூக்கமெல்லாம் தூங்காமல் கூட உழைப்பாங்க. தேவைப்பட்டதுனா பெண்கள் வந்து 2-3 நாள் கூட தூங்காமல் கூட உழைப்பாங்க. அதை ஈஸியாக சந்தோஷமாக உழைப்பாங்க. ஆனால் ஆண் வந்து அளவுக்கு அதிகமாக உழைச்சான்னா டென்ஷன் ஆகிடும். அவனுக்கு அந்த குணங்கள்லாம் மாறும். அதனால் இப்படிப்பட்ட ஒரு விளைவுகளை வந்து அவர் ஆண் சந்திப்பான். ஆனால் வந்து ஒரு பெண் வந்து நிதானமாக அமைதியாக தொடர்ச்சியாக 2-3 நாட்கள் கூட உழைச்சி எப்போவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி, இப்போ தான் வேலை செய்ய ஆரம்பித்த மாதிரி, இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்ச மாதிரி ஒரு பெண்களிடத்தில் அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறது, உழைப்பில் இன்பத்தை உழைப்பது தான் அவங்களுக்கு இன்பம். அப்போ சரி, அப்படி இருக்கிற ஆணும் பெண்ணும் 2 பேரும் பழகுறாங்க பாருங்கள். ஒரு குடும்ப வாழ்க்கை காதல்னு வரும்போது இந்த இரு இயல்புகளும் கலக்கிறது. ஒரு பெண் ஆணிடமிருந்து எதை கற்றுக்கொள்கிறாள் தெரியுமா? ஓய்வு எடுப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்கிறார். ஒரு ஆண் வந்து பெண்ணிடத்தில் எதை கற்றுக்கொள்கிறான்? உழைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்கிறான். தனக்கு தெரிந்த ஓய்வு எடுப்பது எப்படி என்பதை ஆண் வந்து பெண்ணுக்கு கற்றுக் கொடுக்கிறான். பெண் வந்து உழைப்பது எப்படி என்பதை ஒரு ஆணிற்கு பெண் கற்றுக் கொடுக்கிறாள். இந்த பரஸ்பர பரிமாற்றம் என்பது அப்போ தான் அங்கே நடக்குது. அதனால் அப்போ தான் வாழ்க்கையில் ஒரு பெண்ணுக்கு வந்து இயல்பாக இருக்க முடியும், ஆணும் இயல்பாக இருக்க முடியும். அதனால் பெண்ணின் இயல்பு என்ன? அதனால தான் பெண்ணுக்கு அந்த தலைமை பண்பு ஏன் கொடுக்குறாங்கன்னா, அவள் உழைப்பதில் வந்து திறமையானவள். தொடர்ச்சியாக தூங்காமல் கொள்ளாமல் எந்த நேரமானாலும் உழைப்பதற்கு. ஆனால் உழைப்பு எளிமையானது. ஆனால் உழைப்பதற்கு எந்நேரமும் தயாராக இருப்பது. அதனால தான் தலைமை பண்பை பெண்ணிடத்தில் கொடுக்குறார்கள். நீ அதற்கு உதவி செய்கிறவராக ஆண் இருக்க வேண்டும். ஏன்னா அவனுக்கு தலைமை பண்புக்கு, இந்த வாழ்க்கைக்கு தலைமை பண்பு, இந்த வாழ்க்கையை தலைமையேற்று நடத்தக்கூடிய அந்த பண்பு பெண்ணிற்கு தான் இருக்குது, ஆணுக்கு இல்லை. ஆணிற்கு கிடையாது. உதவி செய்கிற பண்பு தான் ஆணிற்கு இருக்குது. அப்படிப்பட்ட பெண்களுக்கு உதவி செய்கிற பண்பு தான் ஆணிற்கு இருக்குது. ஏன்னா ஆண் வந்து ஓய்வு எடுப்பதில் கில்லாடி. அதனால தான்